ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பொது தமிழ் தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 2013 கேட்கப்பட்ட டிஎன்பிசி தேர்வுத்தாள் தான் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோவில் இந்த பொது தமிழுக்கு கேட்கக்கூடிய இந்த வினாத்தாள்கள் இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் 2000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி முதல்ல 10 கொஷின் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, உடம்பிடை தோன்றீரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். ஸோ இந்த தொடரை யார் கூர்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஸோ இந்த தொடரை யார் கூர்னதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். உடம்பிடை தோன்றீரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். ஸோ இந்த கூற்றை யார் கூறினதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்னும் பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர். ஸோ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு தனி நூலை செய்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின், திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னா திருவெழு கூற்றிருக்கை. திருவெழு கூற்றிருக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. திருவெழு கூற்றிருக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல். ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல். ஸோ வீரமாமுனிவர் இலக்கண நூல் ஒன்று இயற்றியிருப்பாங்க. ஸோ இதில் 5 இலக்கணங்களை பற்றி கூறியிருக்காங்களாம். ஸோ அந்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யாருன்னா ஔவையார். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. ஸோ திருப்பாவை தான் பார்த்தீங்கன்னா காலத்தால் முற்பட்ட நூலாக கருதப்படுது பாவை நூல்களில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாத புலவர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? ஸோ சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று நோட் பண்ணிக்கலாம். சீவக சிந்தாமணிங்கிறது சமண காப்பியம். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் தான் நச்சினார்க்கினியார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழ்காண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஸோ திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் யார் உரை எழுதவில்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கெவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் முடியரசன். ஸோ ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கெவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். ஸோ இது பாடினது முடியரசன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோவலன் பொட்டல் எனும் வழங்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோவலன் பொட்டல் எனும் வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம்.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிக்கு மகாகவி எனும் பட்டம் கொடுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க வ.ரா. ஸோ இது வந்து யாரும் இல்லை, வ. ராமலிங்க ஐயர். ஸோ அவர் வந்து ஒரு ஐயர், வ. ராமலிங்க ஐயர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிக்கு வந்து மகாகவி பாரதி எனும் பட்டம் கொடுத்தவர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அந்த இது படிச்சிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி பல சொல்லுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஒரு சிங்கிள் லெட்டருக்கு வந்து நிறைய மீனிங் உள்ள மாதிரி நிறைய பொருள் படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தா இணையை தேர்வு செய்யணும். பொருந்தா இணையை தேர்வு செய்யணும். ஸோ மா, மீ, மூ, மை. ஸோ இதுக்காக ஸோ அந்த சொல்லுக்கு நேராக ஒரு பொருள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சொல்லுக்குரியதா இல்லை வேறு சொல்லுக்குரியதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மா கொடுத்துருக்காங்க. மாங்கிற சொல்லுக்குரிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அழகு. ஸோ அது ஒரு பொருள் வரும். மீ என்ற சொல்லுக்குரிய பொருள் வந்து உயர்ச்சி. மூணா மூப்பு. ஸோ இந்த மை என்பது மேம்பாடு என்னும் சொல்லுக்குரிய பொருள் தராது. மைனா மேம்பாடு என்னும் சொல்லுக்குரிய பொருள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெப்பத்தடுகளத்து வேலங்க லாயிரமும் கொப்ப தொருக்களிற்றால் கொண்டோன். ஸோ இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன். ஸோ ராஜேந்திர சோழனை தான் இந்த வரிகள் வந்து குறிப்பிடுது. வெப்பத்தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிற்றால் கொண்டோன். ஸோ இவ்வரிகள் குறிப்பிடுவது வந்து யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனை பற்றி தான் இந்த வரிகள் குறிப்பிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.